உங்களோட குழந்தைங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட், பிவரேஜஸ், தென் பேக்டு ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த மாதிரி ஃபுட்டு நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களோட பிசிக்கல் ஹெல்த் ரொம்பவே இம்பாக்ட் ஆகும். அவங்களோட மசில்ஸா இருந்தாலும் சரி, போன்ஸா இருந்தாலும் சரி, அண்ட் ரொம்ப முக்கியமா அவங்களோட ஹார்மோன்ஸோட ஆக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இதனால அவங்களுக்கு ஏர்லி பியூபர்ட்டி ஆகலாம், தென் அவங்களோட பிசிக் எல்லாமே ரொம்ப ஒபிஸா கூட ஆகலாம். இதனால அவங்க ஃபியூச்சர்ல கூட ரொம்ப டிசீஸ்னால பாதிக்கப்படுற சான்சஸ் கூட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ உங்க குழந்தைங்களுக்கு நார்மலா நீங்க வீட்லயே அவங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சமைச்சு கொடுங்க. நார்மலா நீங்க தோசை எல்லாம் செஞ்சு கொடுக்கும் போது அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ கேரட், பீட்ரூட், ஏதாச்சும் கீரை ஆட் பண்ணி கொஞ்சம் கலர்ஃபுல்லா தோசை சுட்டு கொடுக்கலாம். அதுலயே கூட நிறைய ஷேப்ஸ் எல்லாம் வச்சு கூட அவங்களுக்கு சுட்டு கொடுக்கலாம். தென் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட்ஸ் கூட அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. இதெல்லாம் சாப்பிடலன்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணணும்னா அவங்களுக்கு சீட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே நிறைய கொடுங்க. தென் அவங்களுக்கு டெய்லி ஒரு கீரை கூட அவங்களோட ஃபுட்ல ஆட் பண்ணிக்கோங்க. தென் அவங்களுக்கு இப்பவே தால், மில்லட்ஸ், இந்த லெக்யூம்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே அவங்க டயட்ல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா வளர வளர அவங்களோட ஃபுட் ஹேபிட் கூட ரொம்ப கரெக்டாகவே போயிட்டு இருக்கும்.